சென்னை புத்தக காட்சியில் 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாக பவாசி தெரிவித்துள்ளது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பவாசி சார்பில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 17 நாட்கள் நடந்த 48வது சென்னை புத்தக காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. மொத்தம் 900 அரங்குகளில் 20 லட்சம் வாசகர்கள் வந்ததாகவும் 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானதாகவும் பவாசி தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை மக்கள் கொண்டாடினர். தை முதல் நாளில் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் மார்கழியின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதிகாலை முதலே வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளம் அடித்தும் போகியை உற்சாகமாக கொண்டாடினர். சாலைகளில் பழைய பொருட்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டதால் சென்னையின் பல்வேறு பகுதிகள் புகைமண்டலமாக காட்சியளித்தது. பிளாஸ்டிக், துணிகள், ரப்பர் பொருட்கள், பழைய டயர் மற்றும் ரசாயனம் கலந்த பொருட்கள் போன்றவற்றை எரிப்பதால் காற்று மாசு அதிகம் ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் அடர்ந்த புகையின் காரணமாக விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாடுகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. போகி பண்டிகையை முன்னிட்டு இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் விமானங்களின் நேர கால அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் போலி ஆதார் அட்டைகளுடன் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 31 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பனிப்பொழிவு மற்றும் குளிர் நிலவுவதால் அடுத்த சில நாட்களுக்கு நுரையீரல் சார்ந்த தொற்றுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிக நிதி ஒதுக்குவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள மாணவர்கள் கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 44,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல உயர்கல்வித்துறைக்கு 60,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற துறைகளை விட கல்வித்துறைக்கு மட்டுமே அதிகபட்ச நிதியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒதுக்குகிறார். இந்தியாவிலேயே 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 20,60,000 மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவது தமிழகத்தில் மட்டுமே என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். நாளை பொங்கல் வைக்க உகந்த நேரத்தை ஜோதிடர் KCS ஐயர் தெரிவித்துள்ளார். அதன்படி காலை 7:30 மணி முதல் 8:30 மணிக்குள், காலை 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள், நண்பகல் 12 மணிக்கு மேல் பிற்பகல் 1 மணிக்குள் பொங்கல் வைக்க நல்ல நேரம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கனு பொங்கல் நேரம் காலை 5:40 மேல் காலை 6:25 கணுப்பிடி வைப்பது நல்லது என்றும் ஜோதிடர் KCS ஐயர் தெரிவித்துள்ளார். நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் கடந்த 3 தினங்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் பேருந்துகள், ரயில்கள் மற்றும் விமானங்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். மக்கள் பயணத்திற்காக தமிழக அரசும் சிறப்பு பேருந்து ஏற்பாடுகளை செய்துள்ளது. தற்போது ரயில்களில் அனைத்து டிக்கெட் முன்பதிவுகளும் நிரம்பிவிட்டதால் அரசு பேருந்துகளில் பயணிகள் போட்டி போட்டுக்கொண்டு பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் கடந்த 3 நாட்களில் 6,40,000 பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் கடற்கரையில் ஏற்படும் கடல் அரிப்பு காரணமாக வரலாற்று பொக்கிஷங்கள் கிடைக்கப் பெற்று வருகின்றன. இந்நிலையில் கடற்கரை மண்ணில் புதைந்து கிடந்த 200 வருட பழமை வாய்ந்த முனிவர் சிலை தற்போது கிடைத்துள்ளது. கடந்த 2 வாரத்திற்கு மேலாக திருச்செந்தூரில் நீடித்து வரும் கடல் அரிப்பால் கிடைக்கப்பெற்றுள்ள முனிவர் சிலை மிகவும் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளது. 2 கைகளிலும் ருத்ராட்சம் கட்டப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் முனிவர் சிலை சேதமடைந்த நிலையில் கிடைத்துள்ளது. அதேபோல் அதன் அருகே மற்றொரு நாகர் சிலையும் பெண் உருவம் கொண்ட 1 அடி உயரமுள்ள மற்றொரு சிலையும் கிடைத்துள்ளது. இந்த பழமை வாய்ந்த சிலைகளை பக்தர்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். இதுபோல் தொடர்ந்து கடற்கரையில் கிடைக்கும் சிலைகளை பாதுகாக்க இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலேசியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்துள்ளார். அதில் 12,000 டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்வதாக கூறி போலி ஆவணம் மூலம் சென்னையைச் சேர்ந்த நபர்கள் தன்னிடம்
10.61 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளித்தார். இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த தமிழரசி மற்றும் அவரது தாயார் கோவிந்தம்மாள் ஆகிய 2 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களின் ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரியாருக்கும் நிகழ்கால தமிழ்நாட்டிற்கும் தொடர்பு இல்லை, எப்போதே கட்டமைத்த பிம்பத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். அத்துடன் ஆளுநர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். அவர் சொன்னது சரியே, ஆளுநர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் என்றும், எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாஜக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளது. பாஜகவை பொறுத்தவரை தேர்தலை புறக்கணிப்பது என்பது மிக மிக அபூர்வம். மக்கள் அடைத்து வைக்கப்படக்கூடாது என்பதற்காக தேர்தலை புறக்கணித்துள்ளோம். தவறு செய்பவர்களுக்கு தேர்தலில் மக்கள் மனசாட்சிப்படி தண்டனை அளிப்பார்கள் என்றும், அரசியலில் ஒரு வயது வந்தவுடன் ஓய்வளிக்க வேண்டும் என்பதற்கு கிளாசிக் உதாரணம் அமைச்சர் துரைமுருகன். அவர் ஓய்வு வயதை எட்டிவிட்டார் என்று நினைக்கிறேன். சில தலைவர்களுக்கு ஓய்வு கொடுத்து விடலாம் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேடையிலேயே கூறினார் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார்.